கிரேசியான ஹேபிட்னு இது வெளில சொன்னால் ரொம்ப அவமானம். நான் பெட்டில் சுவிட்சா போவேன். அந்த மாதிரி ஏதாவது கிரேசி ஹேபிட் ஏதாவது இருக்கா? பயங்கர கிரேசியாக இருக்கணும் கேட்குறதுக்கே. என்ன சவுண்டு? எனக்கு பேய்னா ரொம்ப பயம். அப்படியா? ஆமாம். நம்புற மாதிரி சொல்லுங்க. உங்களை பார்த்தா பயப்படுற மாதிரியே தெரியலையே. இல்லை, நிஜமாலே பேய்னா ரொம்ப பயம். நான் உண்மையாக சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. நான் பேய் படம் பயந்து தான் பார்ப்பேன் ஃபர்ஸ்ட். அப்படியா? ஆமாம், பயந்து தான் பார்ப்பேன். அதை பற்றி பேசினாலே வாயில எனக்கு குளரும். ஏன் அப்புறம் பேய் படம் பார்த்து பயப்படுற பசங்களை பொண்ணுங்களுக்கு பிடிக்குது? அப்படி வேற ஏதாவது இருக்கா? ஆமா ஆமா, கண்டிப்பா எனக்கு எனக்கு அப்படி கிடையவே கிடையாது. கண்டிப்பா கிடையாது. ஏன்னா பேய் படம் பார்த்தா ஐயோன்னு சொல்லி பக்கத்துல என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் தெரியும் நான் எவ்வளவு தைரியமா அந்த பேய் படத்தை ஒரு உண்மையை சொல்லணும். அன்னைக்கு நான் இவ்வளவு பட்டர் போடல சார். இவ்வளவு பட்டர் போடலையா? ஆமா, ஏன்னா அந்த எட்ஜஸ்ல மட்டும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் இந்த கார்னர்ஸ்ல மட்டும் வச்சு மெயின் வெளில வந்துச்சு இல்ல, வெளில வரணும்ன்றதுதான் அப்படியே இப்படி வலிக்கிட்டு வந்து உள்ள வந்துச்சு. கொஞ்சம் இந்த சைட்ல மட்டும் கத்தியால எடுத்தேன். இப்போ நெக்ஸ்ட் இதுல உள்ள போடுவோமா? போட்டுட்டு ஃபர்ஸ்ட் என்ன கலர் போட்டீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட்டு, கீழே நடுவில் வந்து க்ரீனு. கேட்டாங்க நீ வேணா இது வேணா சொல்லிட்டு கேட்க வேண்டியதானே, நீ வந்து வெஜிடேரியன் கூட கேட்டிருந்துருக்கலாமே அப்படின்ட்டு. ஆனால் அது ஒரு கேம்ல அன்னைக்கு நம்மளை அதுக்காக தான் கூப்பிடுறாங்க, அந்த 1 vs 1. அதில் நம்ம எதுக்கு போயிட்டு இதுதான் அதுதான் ஒர்க் இஸ் காட் அந்த மாதிரி நம்மளுக்கு அது வேலையில் வந்துட்டா கரெக்டாக வரும். இது வந்து நம்மளோட மன நிம்மதிக்காக இப்போ சில விஷயங்கள் பண்ணுறது சார். இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அந்த அட்வான்டேஜ் டாஸ்க்லயே அந்த பொண்ணு வந்து அக்ஷிதா யூ ஆர் வெரி கிரேட். ஓகே. ஆமா ஆமா, உடம்பு சரியில்லை இருந்தாலும் வந்து she gave a tough fight. அப்படியா? அட்வான்டேஜ்ல நாங்க தோத்துட்டோம். ஆனா அதுக்கேற்ற மாதிரி செஃப் ஆஃப் த வீக் நாங்க வாங்கிட்டோம். ஆனா கண்டஸ்டன்ட்லாம் இப்போ யாரு டஃப் உங்களுக்குலாம் கேட்டிருப்பாங்க, அந்த டைம்ல என்ன பண்ணீங்க? அந்த இடத்துல எல்லாம் நம்ம பேரை யாருமே சொல்ல ஷெஃப். ஓகே. புயலுக்கு பின் அமைதி மாதிரி அமைதியா இருந்திருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா, அப்ப நான் எதுவுமே பேச விரும்பல அப்படின்ற மாதிரி இருந்துட்டேன். உடனே டக்குன்னு அந்த லாஸ்ட் இன்ஃபேக்ட் நான் வந்ததுக்கு பிரியங்காக்கா வந்து ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தாங்க. தம்பி தானே, தம்பியை வின் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஆனா எண்ட்ல பிரியங்காக்கா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க நான் செஃப் ஆஃப் த வீக் கிடைச்சதுக்கு. ஓகே. உங்களுக்கு ஆப்போசிட் யாரு? நம்ம மச்சான் அக்ஷய் கமல். ஓகே ஓகே ஓகே. ஆனா அவ ஒரு பீஜம் போட்டுருக்கல, நான் யாரு அந்த மாதிரி பீஜம் போட்டாங்களா? அதெல்லாம் எதுவும் போடல. அவன் ஃபுல்லா இருந்தான், விஷால் தான் பரவாயில்ல அப்படின்ட்டு. பார்த்தா கடைசியில் அவனுக்கு ஒரு ட்விஸ்ட் வந்தானே. சாரி. ஆமா, என்ன ட்விஸ்ட் அவனுக்கு? 1 vs 1ல தோக்கடிச்சிட்டோம்ல. ஓ அந்த ட்விஸ்டா? அவர் என்ன டிஷ் பண்ணியிருந்தாரு சிக்கன்ல? அவன் வந்து தொக்கு மாதிரி ரைஸ், கீ ரைஸ், அப்புறம் சிக்கன் கறி மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஓ தொக்கு தொக்கு மாதிரி. அது வந்து கொஞ்சம் ஆக்சுவலி சிக்கன் வந்து நம்ம பண்றது ஒரு டாஸ்க் தாங்க. ஏன்னா டப்புன்னு ஓவர் குக் ஆயிடும், டைட் ஆயிடும். அதுவும் அப்பா வந்து அதை வந்து கரெக்டா பார்ப்பாரு. பாத்தீங்களா, நான் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்து கட் பண்ணும் போது இது என்ன கேக்கா அப்படின்னு தான் கேட்டேன். சிக்கன் சொல்லணும்ல. ஆனா நம்ம சாஸ் வந்து எப்படி பண்றோம், நம்ம அது கொஞ்சம் இதா இருக்குல்ல, டெஃபினட்டா ஸ்பைசி, அதுதான் ஹைலைட்டு. ஆனா வேணா நம்ம வந்து ஆட் ஆன் ஏதாவது ஒரு ஸ்வீட் சாஸ் ஒன்று கொடுக்கலாம். கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே இதை செஞ்சு உங்களுக்கு நான் திரும்பியும் அதை தான் நான் கேட்கலாம்னு நினைச்சேன். வேணா அடுத்த மாசமா அதை எடுக்கலாமா சார் இந்த ஷூட்டிங்க அப்படின்னு. அப்பயும் எடுக்கலாம். அப்பயும் இன்னொரு வாட்டி எடுக்கலாம். ஷூட்டிங் வேணா நம்ம செஞ்சு மட்டும் இன்னைக்கு. ஆமா, அதனாலதான் ஒரு பீஸா நம்ம பாத்தீங்களா. ஆல் டைம் என்டர்டைன்மெண்ட்னா என்னது? என்னோட ஆல் டைம் என்டர்டைன்மெண்டா, போர் அடிக்குது இப்போ டக்குன்னு ஒன்று பண்ணா என்ன பண்ணுவீங்க? பாட்டு போட்டு விட்டு நான் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன் தனியா. அது தனியா இருக்கும் போது தான் அந்த எனர்ஜி வேற ரொம்ப ஹெவியா இருக்கும் எனக்கு. எந்த எனர்ஜி? டான்சிங் எனர்ஜி. டான்ஸ் பாட்டு இது ரெண்டு இல்லாம நம்மளால பெருசா இப்ப நினைக்கலாம் பாக்குறவங்க, இவன் அப்படியே என்ன ஆடி கிடிச்சுட்டான். தனியா எல்லாருமே ஒரு டான்சர் இருப்பாங்கல்ல, பாத்ரூம் சிங்கர், பாத்ரூம் டான்சர். பாத்ரூம்ல ஆட கொஞ்சம் பயம், வலி கிளிக்க விழுந்துட்டா கஷ்டம்ன்றனால கொஞ்சம் வெளியில. மித்தபடி அதுதான் பேசிக். இல்லைன்னா கார் எடுத்துட்டு நைட் ஆனா எங்கேயாவது கிளம்பி ரவுண்டு லாங் டிரைவ். யாரோட? தனியா. இந்த கேமராவையும் இவரையும் நீங்க என் கூட அமிச்சிங்கன்னா கூட அப்படிதான் இருக்கும் சார். நாங்க 2 பேர் மட்டும் தான் போயிட்டு வருவோம் கடைசி வரைக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டீம் போட்டோம். இப்போ ஐ திங்க் ஆன் பண்ணி ஃபுல் ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இது வந்து மேபி அவன் மைக்ரோவேவ் எல்லா இடத்துலையும் இருக்காது இல்லையா? ஸோ அதனால வில் யூஸ் இட் திஸ் வே. இன்னும் நீங்க அந்த உள்ள வச்சு சுத்தி இன்னும் ஓட்ட போட்டு எல்லாம் ஒண்ணு பண்ணுவீங்க பாருங்க. சப்மரைன் இறக்குற மாதிரி ஒண்ணு இறக்குவாங்க சுடு தண்ணிக்குள்ள.
ரொலாட் அந்த சப்மரைன் வெளியில வருமா இல்ல முங்கிருமா, அதுல என்ன ஏதாவது ஃபால்ட்டா அடுகுண்டு அப்படின்ற மாதிரி. அதனால இது வந்து சிம்பிளஸ்ட் மெத்தட் இந்த சிக்கன் கேக் பண்றது. அதுதான் ஆக்சுவலி நாங்க ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து இதை விட இது பெட்டரா இருக்கு, இது மாறிட்டோம்ல. ஆனா அதை நீங்க ஏற்கனவே பண்ணி வேற இருக்கீங்கல்ல. ஆமா எல்லாமே நம்ம பண்ணதுதான் ஆக்சுவலா. வேற மாதிரி. ஆமா இப்ப வேற மாதிரி. இப்ப வந்து இது வந்து சிக்கன் கேக். அந்த வசூல் ராஜா தான் பண்ணிட்டு பேர் என்னன்னு கேக்குற பத்தியா நீ பெரிய ஆளா. இது எங்க டேர்ம்ஸ்ல வந்து டெரைன் மோல்டு ஒன்று இருக்கும், டெரைன்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து சிக்கன் டெரைன் அண்ட் நிறைய டெரைன்ஸ் பண்ணுவாங்க. அதில் ஸ்பெஷலி சிக்கன் டெரைன் அவ்வளோ ஃபேமஸ். ஸோ நீங்கள் அந்த யூரோப் சைட்லாம் போனீங்கன்னா இந்த டிஷ்ஷஸ்லாம் வந்து கோல்டாகவே கொடுப்பாங்க, சில்லுன்னு. ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து அழகாக சாலட் மாதிரி கட் பண்ணி வச்சிருவாங்க. நீங்கள் அது கூட கொஞ்சம் அப்படியே வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்டு போகலாம், அந்த மாதிரி இருக்கும். தட்ஸ் கால்ட் டெரைன். ஆனால் நிஜமாலே அது ரொம்ப நம்ம வந்து அப்ராட்லாம் போனால் ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்றோம், காலைல பிரேக்ஃபாஸ்ட் இப்படி சாப்பிட்றோம், இது அப்புறம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நம்ம வந்து ஆமாம் அந்த ஒரு ஃபீல் கொடுத்துருது நம்மளுக்கு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் சாஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். லீக்ஸ், ஆனியனு, கார்லிக்கு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு படாத பாடு. நான் உங்களுக்கு ஹோலாவே காமிச்சேன். அது எங்கே வச்சுருந்தாங்கன்னு தெரில. அது கரும்பு மாதிரி கடைசியா பின்னாடி போட்டு வச்சிருக்கானுங்க ஒரு 2-3 பீஸ். அதை போய் எடுத்துட்டு அதுல எந்த போர்ஷன் வரைக்கும் எடுக்கணும்னு தெரியல. ஓ நம்ம இப்போ எதுனா பிச்சிருவோம், இது இந்த போர்ஷன் கட் பண்ணோம்ல, நம்ம பாட்டு கசப்பா இருக்க வெளியில தோலை போட்டு மொத்த டிஷ் அப்புறம் எடுத்துட்டு உடனே அப்பா இது என்ன எது வரைக்கும் அப்படின்னு